எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சப்பாத்தி ஃபுல்கா செய்கிறதுக்கு நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற கர்ரீஸ் இல்லைன்னா சைட் டிஷ் தான் செய்வோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பர்வல் காய் வச்சு ஒரு சப்ஜி செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோவக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பர்வல் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ பர்வல் காய் எடுத்திருக்கேன். 2 முனையும் கட் பண்ணிட்டு மெலிசா கட் பண்ணிக்கோங்க. விதை ஏதாவது இருந்தால் எடுத்துருங்க. நெக்ஸ்ட், நல்ல அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு இதில் அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் 2-3 பல்லு பூண்டு இடிச்சது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ண பர்வல் காயை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 கப் தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதோட தோல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் இன்னும் 5 நிமிஷத்துக்கு வேணும்னா வேக வச்சுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பர்வல் காய் சப்ஜி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு சப்ஜி. இது நீங்கள் சப்பாத்தி ஃபுல்கா கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்த பர்வல் காய் நல்லா கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோவக்காய்க்கு பதிலாக இதை வாங்கி சப்ஜி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.